ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரி தான் ரஞ்சித்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நந்தினிக்கு தெரிய வந்து பரமேஸ்வரியை ஒண்டுலன்னு பண்ணிடுறாங்க. பெரிய மிரட்டலும் வந்து நந்தினி போல்டாக பரமேஸ்வரிக்கு பெரிய மிரட்டலையும் கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்னே உங்களுக்கு தெரிய வரும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். நான் வீடியோவில் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்பீட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்பீட் பண்ணிட்டு நம்ம 3 முடிச்ச சீரியலை ஃபுல்லாக கேளுங்க. நான் சொல்ல சொல்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினி பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷனும் உங்களுக்கு பிடிக்கும். நந்தினி இப்போ இந்த சீரியலில் ரொம்ப போல்டான பொண்ணாக மாறி இருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நந்தினிக்கு 100 மார்க்கை வந்து கமெண்டில் தட்டி விடுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம ரஞ்சித் வந்து அந்த பாம்பை பற்றின விஷயத்த பரமேஸ்வரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நந்தினிக்கு அப்போ தான் பிடிபடுது, இந்த ரஞ்சித்துக்கு பின்னாடி பரமேஸ்வரி தான் இருக்கா அப்படிங்கிற அர்த்தமும் உண்மையும் நம்ம நந்தினிக்கு புரிய வந்ததுக்கப்புறமா நந்தினி ரஞ்சித் கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா ரஞ்சித்துக்கு தெரியாமல் தானே நம்ம நந்தினி வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரஞ்சித் கிட்ட நந்தினி எதுவுமே கேட்கல. அப்புறம் நந்தினி இதை பற்றி யோசிச்சுட்டு ஒரு மாதிரியே இருக்காங்க. இதை பார்த்து சூர்யா, என்ன நந்தினி ஒரு மாதிரி டல்லா, பாம்பு நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து நீ ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம நந்தினி, இல்லைங்க நம்ம வீட்டில் எல்லாமே அபசகுணமாக நடந்துட்டுருக்கு. அந்த பாம்பு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் நான் எவிடன்ஸோட ஒரு நாள் இல்லாவிட்டா ஒரு நாள் நான் உங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவேன் சார், என்னை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம சூர்யா, நான் உன்னை நம்பாமலாம் நந்தினி இருக்கேன், என்னை விட நான் இந்த உலகத்தில் நம்புகிறேன்னா அது ஒன்றை மட்டும்தான் நந்தினி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நந்தினி, இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது சார், என்னை காரில் விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம சூர்யா, என்ன நந்தினி நீ எப்பயுமே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேயே, எப்பயுமே இந்த வீடு கிச்சனு சாப்பாடு கருப்பு அப்படின்னு தானே கிடப்ப, இப்போ என்ன திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்ற, எங்கேயோ போகிறேன்ற, எனக்கு எல்லா விஷயமே தெரியுன்ற, ஏதோ ஒன்று பண்ணுற நந்தினி நீ, ஆனால் சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்ல நம்ம நந்தினி, சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், சம்திங் இஸ் ராங் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அதுக்கான ப்ரூஃபை நான் தேடணும் இல்லையா, அதனால தான் என்னைய ஒரு இடத்துல விட்டுருங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லவும் நம்ம சூர்யா, சரி என்னடுன்னு சொல்லு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் பரமேஸ்வரியை பார்க்குறதுக்காக கிளம்பி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சூர்யா, என்ன நந்தினி என்ன ஆச்சு இவ்வளோ நேரமாக கிளம்பிட்டுருக்க, வா எனக்கு வேறு கம்பெனிக்கு போக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம நந்தினி, இருங்க சார் இதோ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பக்காவாக ரெடியாகி சூர்யா சாரோட காரில் போகிறாங்க. அப்போ தான் நந்தினி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. நம்ம காரில் போகிறோம், பரமேஸ்வரி வீட்டிலேயே இறக்கி விட்டா சூர்யா சாருக்கு டவுட் வந்துடும். அதனால் நம்ம பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிக்கலாம். பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம வேறு ஒரு பஸ்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம். எப்படியாச்சும் சமாளித்து பஸ் ஸ்டாப்லேயே சூர்யா சாரை கழட்டி விட்டுடுறோம் அப்படின்னு நம்ம நந்தினி யோசிச்சுட்டு, சாரி ரஞ்சித்னு வந்துருச்சு, நந்தினி யோசிச்சுட்டு உடனே காரில் வந்து சூர்யா சார் கூட கிளம்பி போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பும் வந்துடுச்சு. நந்தினி, சார் நிறுத்துங்க சார், நான் பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கிறாங்க. சூர்யா சார் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனாலும் நம்ம நந்தினி எல்லாத்தையும் சமாளித்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. அங்கேருந்து பரமேஸ்வரி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை விசாரித்து நந்தினி போகிறாங்க. அங்கே போனால் தான் பரமேஸ்வரி இந்த கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செடிக்குள்ளேயும் கஞ்சா வைக்கிறது எல்லாத்தையும் நந்தினி ஒளிஞ்சிருந்து பார்த்து அதையே வீடியோ எடுத்துட்டாங்க. ஏன்னா ரஞ்சித்துக்கு பின்னாடி இருக்கிறது பரமேஸ்வரி தான். ஸோ பரமேஸ்வரியை பற்றின ப்ரூஃபே நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சாவை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் போட்டால் எப்படி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த கஞ்சாவை அசால்ட்டாக செடிக்குள்ளே வச்சு வைக்கிறாங்களே, இதையும் நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகாவோட கல்யாணத்தை காப்பாற்றணும்னு இருந்த நம்ம நந்தினி இப்போது சுரேகாவோட கல்யாணமும் முக்கியம், அதே மாதிரி இப்போ இருக்கிற சின்ன சிறு
பிள்ளைங்களோட உடல் நலமும் முக்கியம் அப்படிங்கிறத கருதி நம்ம நந்தினி இந்த பரமேஸ்வரி வைக்கிற கஞ்சா பிஸ்னஸே ஒழிக்கணும்னு இதுக்காகவே போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து பரமேஸ்வரியோட கஞ்சா பிஸ்னஸான எல்லா வீடியோஸையும் பரமேஸ்வரிக்கே தெரியாமல் நந்தினி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு பரமேஸ்வரியை ரஞ்சித் விஷயத்தில் ஏதாச்சும் சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியை பார்க்குறதுக்காக நந்தினி போகிறாங்க. போனப்போ பரமேஸ்வரிக்கு பெரிய ஷாக்கு. என்னடா பாம்பை விட்டு கொலை பண்ணணும்னு இருந்த இவ உயிரோட நம்மளையே பார்க்க வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ஷாக் ஆகி நந்தினியை பார்க்க, நந்தினி, மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்க, பரமேஸ்வரி என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, சரி நந்தினி, நீ அந்த வீட்டில் இருக்க சூர்யாவோட பொண்டாட்டி தானே, ஆனால் இப்போ நீ அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தானே இருக்க அப்படின்னு கேட்டவும் நம்ம நந்தினி, ஆமாம் நான் அந்த வீட்டுக்கு சூர்யா சாரோட பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதுக்கு எனக்கு வேலைக்காரிங்கிற பட்டம் கிடச்சா கூட அதை நான் மனசார ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து பரமேஸ்வரி கிட்ட சொல்ல, பரமேஸ்வரி சரி இப்போதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரஞ்சித்துக்கு பின்னாடி இருக்கீங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ரஞ்சித்து மேலே டவுட் இருக்குங்கிறது ரஞ்சித்துக்கும் தெரியும், அதனால தான் ரஞ்சித் என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஞ்சித் என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னால் உங்களுக்கே புரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம நந்தினி யோசிக்க, பரமேஸ்வரி சரி ரஞ்சித் நியாயமானவன் தான் நான் அவனுக்கு உதவி பண்ணேன், அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நந்தினியும் இவங்கக்கிட்ட சொன்னால் என்ன ப்ராப்ளம் சொல்லிவிட்டு, அப்போ தான் ரஞ்சித் குற்றவாளிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், இவங்க ரஞ்சித்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அது எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால நம்ம நந்தினி பரமேஸ்வரி கிட்ட என் வீட்டில் நடந்த ஹேமாவோட கொலை எல்லா எவிடென்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பரமேஸ்வரி நந்தினி கிட்ட வந்து காமிக்கலை. நந்தினி வந்து பரமேஸ்வரி கிட்ட எல்லா எவிடன்ஸையும் காமிக்கலை, ஆனால் வாயால் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் பரமேஸ்வரிக்கு புரியவே வருது, ஐயோ ரஞ்சித் எவ்வளோ பெரிய கேடிப்பாயிலாக இருக்கான் அப்படிங்கிறது. ஆனால் புரிய வந்தாலும் பரமேஸ்வரி நந்தினி கிட்ட, சரி அதுக்காக தான் உன்னை கொலை பண்ண வந்தானா அப்படி சொல்லிட்டு சொல்ல நம்ம நந்தினி, ஆமாம் அதுக்காக தான் கொலை பண்ண வந்தான், நீங்கள் தயவு செய்து அந்த ரஞ்சித்துக்கு உதவி செய்யாதீங்க, ஆல்ரெடி உங்களை எங்கள் வீட்டில் சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் எங்கள் வீடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறையா சதி பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியும், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் என்னோடய வீட்டோட நிழலை கூட உங்களால் தொட முடியாது அப்படின்னு நந்தினி சவாலோட பரமேஸ்வரி, ஏய் நிறுத்திடி, எனக்கு ஒன்றையும் சுத்தமாக பிடிக்காது, என்னோடய வீட்டுக்காரரை நீ தானடே மாட்டி விட்ட, ஒன்னால தான் அவர் ஜெயிலுக்கு போனாருடே அப்படின்னு சொல்ல நம்ம நந்தினி, என்னதாக இருந்தாலும் தப்பு பண்ணவன் என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் பரமேஸ்வரி, நீ என்ன வேணால் பேசிட்டி, ஆனால் உன்னோட சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை ஒரு மிரட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.